தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த பெரும்பாலான விவசாயிகள் கரும்பு விவசாயத்தை சார்ந்துள்ளனர். கரும்பு பயிரிட்ட இவர்களது வாழ்க்கை கசப்பதாக குமுறுகின்றனர். காரணம், இந்த பகுதியில் உள்ள அரசின் கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் கரும்புக்கு வழங்க வேண்டிய தொகையை முழுமையாக வழங்காமல் இழுத்தடித்து வருவதுதான் என்கின்றனர் கரும்பு விவசாயிகள். கடந்த 3 ஆண்டுகளாக தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகிகள் தங்களிடம் கடனாக பெற்ற கரும்புக்கு முழு தொகையையும் தராமல் நிலுவை வைத்து இழுத்தடிப்பதாக கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரும்பு விவசாயிகள். தமிழகம் முழுவதும் உள்ள சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினர் இதுவரை விவசாயிகளிடம் வைத்துள்ள மொத்த கடன் 2000 கோடி ரூபாய் என்று சுட்டிக்காட்டிய விவசாயிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் தனியார் சர்க்கரை ஆலைகள் 454 கோடி ரூபாய் கடன் வைத்திருப்பதாக தெரிவித்தனர். அதில் அதிகபட்சமாக முண்டியம்பாக்கம் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை 117 கோடி ரூபாயும், செஞ்சி செம்மேடு ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை 107 கோடி ரூபாயும் கடன் வைத்துள்ளது. கலையநல்லூர் தரணி சுகர் 69 கோடி ரூபாயும், திருக்கோவிலூர் மெட்ராஸ் சுகர் 68 கோடி ரூபாயும், அரசுக்கு சொந்தமான செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை 77 கோடி ரூபாயும், மூங்கில் துறைப்பட்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலை 16 கோடி ரூபாயும் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியுள்ளது. கடலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தனியார் சர்க்கரை ஆலைகள் 316 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைத்துள்ளது. அதில் நெல்லிக்குப்பம் EIT பாரி சர்க்கரை ஆலை 114 கோடி ரூபாயும், சேத்தியாத்தோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலை 40 கோடி ரூபாயும், திருவண்ணாமலை பன்னாரி சர்க்கரை ஆலை நிர்வாகம் 42 கோடி ரூபாயும், போலூர் தரணி சுகர் 45 கோடி ரூபாயும், பெண்ணாடம் அம்பிகா சுகர் 75 கோடி ரூபாயும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டியுள்ளது என்பதை விவசாயிகள் பட்டியலிட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவாக அளித்தனர். விவசாயிகளுக்கு கோடிக்கணக்கில் கடன்பட்டுள்ள சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினர் சொகுசு கார்களில் ஆடம்பரமாக வலம் வர, தங்களால் தங்கள் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை கூட கட்ட முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றார் கரும்பு விவசாயி ரவீந்திரன். பெரிய செவலை செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலே 77 கோடி ரூபாய் அங்கே கரும்பு பணம் பாக்கி இருக்கிறது. விவசாயிகளுக்கு 2 ஆண்டு காலமாக பணம் தரவில்லை. விவசாயிகள் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியல, குடும்பத்திலே மருத்துவ செலவை பார்க்க முடியல. மாநில அரசுக்கு இரக்கமில்லையா என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் ஒரு தவணை செலுத்த தவறினாலே அவர்களது சொத்துக்களை ஜப்தி செய்ய அடாவடியாக களத்தில் இறங்குகின்றன கூட்டுறவு வங்கிகள். ஆனால் 3 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தர வேண்டிய கடன் தொகையை தராமல் இழுத்தடிக்கின்றன சர்க்கரை ஆலை நிர்வாகங்கள். இந்த கடன்கார சர்க்கரை ஆலைகள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு சேர வேண்டிய தொகையை முழுவதுமாக திரும்ப வசூலித்து கொடுக்க வேண்டும் என்பதே அனைத்து கரும்பு விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் தாமோதரன் மற்றும் வேல்ராஜ்.